வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன இடம் முக்கியமாக பார்த்தே ஆகணும் காசியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, காசியில் அந்த கங்கை நதி இருக்கு இல்லையா, கங்கை நதியை போயிட்டு பார்த்தாகணும். அதுக்கடுத்து கங்கையில் குளித்து அந்த பாவங்களை போக்குறதுக்கு கங்கையில் குளிப்பாங்க. அதுக்கடுத்தது காசி விஸ்வநாதர், அது மட்டும் இல்லாமல் காசி விஷாலாட்சி, காலபைரவர், கங்கா ஆரத்தி, அதுக்கடுத்து மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முக்கியமாக நம்ம பார்த்தே ஆகணும். இதுதான் எந்த இடத்துக்கு போகிறோமோ இல்லையோ இந்த இடத்துக்கெலாம் நம்ம பார்த்தே ஆகணும். அதே மாதிரி இதில் எந்த இடத்துக்கு முதல்ல போகணும், அதுக்கடுத்து எந்த டைமில் போகணும், அங்கே போனால் எங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் தங்கலாம், ஸோ அதுமாரி எல்லாமே இந்த வீடியோவில் கம்பல்சரி கவர் பண்ணுறேன். முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்களும் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்பல்சரி பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்துக்குங்க. இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ காசி வீடியோ போட்டுட்ருக்கேன், அடுத்து ராமேஸ்வரம் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கங்கை நதியில் ஸ்நானம் பண்ண போயிட்டுருக்கோம். எதனால் கங்கை நதியில் ஸ்நானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதையும் முழுசாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கங்கை நதியோட வரலாறுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய புனிதமான நதியாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கங்கை நதியை எல்லாருமே தெய்வீக தாயா, அதாவது கங்கை மாதாவாக சொல்லிட்டு வணங்குறாங்க. இந்த கங்கையில் குளிப்பது பாவ நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மன ஆன்மா சுத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மன ஆன்மா, அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, மனதை ஒருநிலைப்படுத்தி அது மனதை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களால் நம்பப்படுது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டோம். அப்படியே வந்துட்டு கீழே இறங்கின உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா, இது எல்லாமே கங்கை நதி தான். இது பெருசாக இருக்கும். இப்போ மழைக்காலங்களில் வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது படிக்கட்டு ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிற காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற கட்டிடங்கள் பார்க்கும்போது அந்த லைட்டு வெளிச்சத்தில் ஏதோ கோட்டை மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பழைய வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ண வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 தடவை முக்கி எழணும். தண்ணியை